ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று 81வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 80, 81 ரெண்டுத்தையும் வாசிச்சிடலாம். அமானீமானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோகதிருக் சுமேதா மேதஜோ தன்யः சத்யமேதா தராதரः தேஜோ விருஷோத்யுதிதரः சர்வசஸ்திரபிருதாம்பரः பிரக்ரஹோ நிக்ரஹோ வியக்ரோ நைகஸ்ருங்கோ கதாக்ரஜः. இன்னைக்கு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது 82வது ஸ்லோகம். சங்கரபாஷ்யத்தோட ஆர்டரில் 95வது ஸ்லோகம் வந்திருக்கும். சதுர்மூர்த்திஸ் சதுர்பாஹு சதுர்மூர்த்திஸ் சதுர்பாஹு சதுர்வ்யூஹஸ் சதுர்கதிஹி சதுர்வ்யூஹஸ் சதுர்கதிஹி. சதுர்மூர்த்திஸ் சதுர்பாஹுஸ் சதுர்வ்யூஹஸ் சதுர்கதிஹி. சதுராத்மா சதுர்பாவஸ் சதுர்வேத விதேகபாத். சதுராத்மா சதுர்பாவஸ் சதுர்வேத விதேகபாத். சதுர்மூர்த்திஸ் சதுர்பாஹுஸ் சதுர்வ்யூஹஸ் சதுர்கதிஹி. சதுராத்மா சதுர்பாவஸ் சதுர்வேத விதேகபாத். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு 9 நாமங்கள், 8 நாமங்கள். இதுலேயே 8 நாமங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 நாமங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பகவானுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சதுர்மூர்த்தி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 4 மூர்த்திகளை உடையவர், 4 ரூபங்களை உடையவர் சொல்ல போகிறோம். அதுதான் நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். 4 வடிவங்கள் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்து சதுர்பாகு அப்படின்னும் போது 4 கைகளை உடையவர், ரொம்ப ஃபேமஸா நம்ம சொல்றோம். சதுர்பாகு சங்கு சக்கர கதாதாரி அப்படின்னு சொல்றோம். ஒரு கையில பத்மத்தையும் வச்சிருக்கார். 4 கைகளை உடையவர் சதுர்பாகு அப்படின்னு
பரமாத்மாவுக்கு ரொம்ப பிரசித்தமான பேர். அதன் அர்த்தம் சதுர் வியூக அப்படின்னா என்ன அர்த்தம்? வியூகம் அப்படின்னா ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த படையை வந்து எப்படி அமைப்பாங்கன்னு இருக்கு. ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கர வியூகம் அப்படின்னு பிரசித்தமாக மகாபாரத யுத்தத்தில் பார்த்துருக்கோம். அணிவகுப்பு அப்படின்னு பேர். ட்ரூப்ஸோட அணிவகுப்புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி செட்டிங் இருக்கோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வியூகம்னு பேர். அப்போ சதுர் வியூக அப்படின்னா பகவான் வந்து 4 விதமான அணிவகுப்புகளை கொண்டவரா பகவான் இருக்கார். அப்புறம் சதுர்கதிகி அப்படின்றது இருக்கு. சதுர்கதிகி அப்படின்னா 4 வர்ணத்தாருக்கும் 4 ஆசிரமத்தவர்களுக்கும் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ர 4 தர்மங்கள், வர்ண தர்மங்கள், 4 ஆசிரமத்துல பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாசி, இந்த 4 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கதியாக இருப்பவர். கத்தினா அடைய வேண்டிய பொருளாக இருப்பவர். அதனால சதுர்கதிகின்னு பேர். சதுராத்மான என்ன அர்த்தம்? திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான ஆத்மாக்களை உடையவர். ஆத்மானா இந்த இடத்துல அந்த கரணம் இருக்கணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லக்கூடிய 4 வடிவத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். அதனால சதுராத்மான்னு பேர். அதுக்கப்புறம் சதுர்பாவக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 விதமான புருஷார்த்தங்களாக பகவான் இருக்கார். தர்மார்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்களா அந்த புருஷார்த்தத்தோட தன்மையா இருக்கிறதுனால சதுர்பாவகான்னு பேர். அதுக்கப்புறம் சதுர்வேத வித். சதுர்வேத வித் 4 வேதத்தோட அர்த்தங்களையும் 4 வேதங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் அறிந்தவரனால பகவானோட சுவாச காத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேதங்களும் சொல்லுது. அப்ப தன்னுடைய சுவாசத்தை அறியாமையா இருப்பார் சர்வஜராச்சர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களை வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாக அறிந்தவர். அதனால சதுர்வேத வித்து அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஏகபாத் அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய ஏக பாதத்தில் உடையவர் அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 4 பாதங்கள். 4 பாதங்கள் அவரோட ஒரு பாதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த பிரம்மாண்டமே ஒரு பாதத்துக்குள்ளார அடங்கிருக்கும். மீதி இருக்கிற 3 பாதமும் வந்து அமிர்த சுரூபமா இருக்கு அப்படின்னு புருஷ சுத்தம் சொல்லுது. இது மாதிரி 8 நாமங்கள் பகவானுக்கு சொல்லப்பட்டது. ஒவ்வொன்றா பார்ப்போம். 765வது நாமம் சதுர்மூர்த்தி அப்படின்னு பேர். 765 நாமம். சதுர்மூர்த்தின்னு அர்த்தம் 4 ஃபார்ம், 4 வடிவங்களை உடையவர், ரூபங்களை உடையவர். என்னென்ன? சதஸ்ரோ மூர்த்தயா பாஷ்யத்தை சொல்ற 4 விதமான மூர்த்திகள். சதஸ்ரோ மூர்த்தயா என்னது? விராட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூத்திர, அதுக்கப்புறம் அவ்யாக்கிருத, அதுக்கப்புறம் துரியாத்மனோ அஸ்ய இதி. பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபங்கள் என்ன அப்படின்னா விராட் ரூபம், 1 ஸ்தூலம் அப்படின்னு பேர். சூக்ஷ்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லலாம், இல்லைன்னா சூத்திராத்மா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருதம். ஜாகிரதத்துல விராட்டு, சமஷ்டி ஸ்தூல தேக அபிமானி விராட்டு. அதே மாதிரி தூக்கத்துல தூங்கும் போது வந்து சொப்பனம் பார்க்கிறோம், சமஷ்டி சொப்பன சரீர அபிமானி. எல்லாரும் சொப்பனம் பார்க்கும்போது நான் அப்படின்னு அபிமானத்தோட ஒருத்தன் இருக்கான். எல்லாத்துலையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம், நாயும் கனவு காணும், குரங்கும் கனவு காணும், பட்டாம்பூச்சியும் கனவு காணும், கொசுவும் கனவு காணும், அதுக்கும் இருக்கு. அப்ப எல்லா ஜீவராசிகளுடைய கனவையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவனாக அபிமானத்தோடு இருக்கிறவனுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அவர் தான் சூத்திராத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் டீப் ஸ்லீப்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ எல்லா தூக்கத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானத்தோட இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் அவ்யாக்கிருத்தம்னு பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவ்யக்தம்னு சொன்னீங்கன்னா அது மாயையை குறிக்கும், அவ்யாக்கிருத்தம்னு சொன்னீங்கன்னா அது ஈஸ்வரனை குறிக்கும். அப்ப ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மாயைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருத்தம்னு சொல்ல மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2க்கு அர்த்தமும் ஒண்ணுதான். வியாக்கிருத்தம்னா வெளிப்பட்டது, அவ்யாக்கிருத்தம்னா வெளிப்படாதது. வியக்தம்னா வெளிப்பட்டது, அவ்யக்தம்னா வெளிப்படாதது. 2 மீனிங் வந்து பாத்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி மீனிங். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அவ்யக்தம்ன்ற வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் மாயையை சொல்லிடுவோம். உங்களுக்கு ஈஸ்வரனை சொல்லணும் அப்படின்னும் போது அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேசுவோம். ஈஸ்வரனும் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவ்யக்தம். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? அவ்யக்தம் வியக்திமாபன்னம், அவர் வெளிப்படாதவர். ஆனால் அவரை இண்டிகேட் பண்ணும்போது என்ன பேர் சொல்லுவோம்? அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யாக்கிருத
அவ்யாக்கிருதம் அப்படின்றது டீப் ஸ்லீப்ல இருக்கிற அபிமானி, சமஷ்டி அபிமானி. அதுக்கு அந்த மூணுத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா துரியம் அப்படின்னு பேரு. 4வதா இருக்கிறது. இந்த 4 வடிவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சதுர்மூர்த்திகி அப்படின்னு பேர். இந்த சதுர்மூர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வேற ஒண்ணு சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதா ரக்தா பீதா கிருஷ்ணா சைதி சதஸ்ரோ மூர்த்தையோ அஸ்ய இதிவா. வேற ஒரு அர்த்தம் எடுக்கலாம். துரியத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா துரியம். அதுக்கப்புறம் அதான் சிதான்னு போட்டிருக்கு. சிதான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர், வெள்ளைனா துரியத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ரக்தா அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணத்தை குறிக்கிறது. ரஜோகுணம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா. பீத்தான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர். அந்த மஞ்சள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பகவானை குறிக்கிறது. பீத்தாம்பரி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, விஷ்ணு பகவானை குறிக்கிறது, இரண்ய கர்ப்பர். அதுக்கப்புறம் கிருஷ்ணான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கலருக்கு பேரு. அவர் தான் ருத்ர அவதாரமா சம்ஹாரம் பண்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா துரியம், அப்புறம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு 4 ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சதஸ்ரோ மூர்த்தையோ அஸ்யைதி. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வடிவங்கள் மூர்த்திகள் இருக்கின்றன அப்படின்னு முடிச்சாச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும். முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா அபரம்பாவம். முதல் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத சொப்பனம். ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது பஞ்சீகரணம்னு ஒரு பிரக்ரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமானது. சங்கராச்சாரியர் எழுதுனது மாண்டூக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரக்ரியா தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் டெய்லி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் பாத்தீங்களா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துரியத்தை அடையணும் அப்படின்னா என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா அத்தியாரோப அபவாதம். இந்த அத்தியாரோப அபவாதத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது பண்றதே பிரிஸ்கிரைப் பண்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சீகரணத்துல தான் அத்தியாரோப அபவாதமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 4 மூர்த்தங்களை பத்தி வந்துடும் வரிசையா பஞ்சீகரணத்துல சொல்லுது. பஞ்சீகிருத பஞ்சமகா பூதானி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தை எடுத்துங்க. முதல் ரூபம் வந்து பாத்தீங்கன்னா விராட்டு. இந்த விராட்டுனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா பஞ்சீகிருத பஞ்சமகா பூதானி, பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூத்தங்கள், மொத்தம் 5 பூத்தங்கள். தற்காரியம் ச சர்வம். இந்த பஞ்சபூத்தங்களுடைய காரியம் எது இருக்கோ அது மொத்தம் இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா விராட்டு இத்யுச்யதே. அப்ப விராட்டுனா என்ன, பஞ்சபூத்தங்கள். அந்த பஞ்சபூத்தங்களோட காரியமா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஸ்தூல பஞ்சபூத்தங்களோட காரியமா இருக்கிற ஸ்தூலமா இந்த உலகத்தை நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விராட்டு. அதனால விராட்டு உபாசனை பண்ணணும்னு நம்ம சொல்றோம்ல. விராட்டு உபாசனை எதையெல்லாம் பார்க்கிறனோ அது எல்லாம் விராட் ரூபம் தான். இதுதான் விராட் உபாசனையோடது. ஏதத்து ஸ்தூல சரீரம் ஆத்மனக. இந்த விராட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இதுல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியர் உபலப்திகி ஜாகரிதம். இது என்ன ஸ்தானத்துல இருக்கு சுவாமி இந்த விராட் அப்படின்னா இந்திரியங்களால் நம்ம விஷயங்களை அறியறோம்ல. எங்க அறியறோம், இந்திரியங்களால் இந்த லோகத்தை அறியறோம். இது ஜாகரிதம். இதுதான் இந்த விராட்டோட ஸ்தானம். விராட்டோட ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத ஸ்தானம். தது உபயாபிமானி ஆத்மா விஸ்வஹா. அந்த உபய அபிமானி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களையும் இந்திரியத்துல இருக்கிற விஷயங்களையும் தான் அப்படின்னு அபிமானிக்கிறவன் எவனோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வன் அப்படின்னு பேர். இந்த தேகம், இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னோடது 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 நம்ம பார்க்கிறோம். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் இதோட சேர்ந்து இருக்கிறவன் எவனோ அவன் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வஹா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உபய அபிமானி அப்படின்னும் போது இத ஏதத்து திரயம் அகாரக. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டு சொல்லியாச்சு, அப்புறம் இந்திரிய உபலப்தி ஜாகிரத ஸ்தானம், இதெல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா அகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. விராட்டு, விஸ்வன், ஜாகிரத ஸ்தானம், ஸ்தூலம், இது எல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட். இது இந்த எல்லாம் சேர்ந்தது அகாரம், ஓங்காரத்தோட அகாரம். விஸ்வனையும் விராட்டையும் ஒன்னாக்கிருங்க. அப்போ ஒன்னாயிடுச்சு. அப்புறம் ஜாகிரத ஸ்தானம்,
இதுல என்ன போகம் அப்படின்னா நம்ம பண்ற எல்லா ஸ்தூலங்களும் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். இந்த மொத்தம் 3ம் சேர்ந்தது என்னவோ அதுக்கு பேர் அகாரம். ஓங்காரத்தோட அகாரம். இதான் அகார உபாசனை பண்ணுங்க அப்படின்னா ஸ்தூல ரூபத்துல பகவானை வச்சுக்குங்க. எதற்க ஸ்தூல ரூபத்தை வச்சுக்கிட்டு பகவானை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜபம் பண்ணுங்க. ஸ்தூலமா ஓம் ஓம் ஓம்னு சொல்லுங்க. நல்லா சொல்லி 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 அபியாசம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம்ல. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விராட் உபாசனையில வந்துடுறது. விராட் உபாசனையில 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்கார உபாசனையா நம்ம உட்கார்ந்து ஸ்தூலமா சொல்ற ஓங்கார ஜபம். அது இல்லாம நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்காக ஸ்தூல ஜீவராசிகளா எதெல்லாம் பாக்குறோமோ, தண்ணி ஊத்துறதுல, மரத்துக்கு செடிக்கு தண்ணி ஊத்துறதுல இருந்து எல்லா ஜீவராசிக்கும் நம்ம கருணையோட எதெல்லாம் பண்றோமோ எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல சேர்ந்துடும்? சேரிட்டி ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விராட் உபாசனையில சேர்ந்துடும். விராட் உபாசனையில ஸ்தூலம் வெளியில பண்ற ஒர்க்கு, விராட் உபாசனையில சூக்ஷ்மம் இந்த ஓங்காரத்தை நீங்க உட்கார்ந்து சொன்னீங்கன்னா 2 ஒண்ணு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் என்னன்னு அதனாலதான் சொல்லியிருக்கேன். அகாரம் தான் பாதா மாத்திரா மாத்திராஸ்ட பாதா. காரிக்கைக்காரர் சொல்றார், பாதங்களே மாத்திரைகள், மாத்திரைகளே பாதங்கள். அப்ப அகாரம்தான் இந்த மொத்த ஸ்தூல ஜகத்தும். மனசுல நல்லா கொண்டு வரணும். உங்க அந்த கன்விக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையே இல்லை. வெறும் அகாரத்தை வச்சுக்கிட்டே உபாசனை பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபுல்லா வியாபிச்சு போயிடுவோம். இந்த அகாரத்தை சொல்ல 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 நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாவம் வர ஆரம்பிக்கும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 விரிவடைஞ்சு இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சுதாகும். இந்த ஸ்தூலத்துல நம்மளுடைய தேகத்துல மட்டும் அபிமானம் இல்லாம இந்த பூரண ஜெகத்து ஸ்தூல ஜெகத்திலையும் நமக்கு என்ன ஆயிடும்? அபிமானம் வந்துவிடும். இதுல இருக்கிற அபிமானம் என்ன ஆயிடும்? போயிடும் ஸ்தூல தேகத்துல. இது அகார உபாசனையோட பிரதானம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உகாரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதானி பஞ்ச தன்மாத்திராணி. பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்கள். ஸ்தூலம் வந்து பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதங்கள். இதுக்கு காரணமா இருக்கிற சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு கேட்டா பஞ்சீகரணம் செய்யப்படாம செப்பரேட்டா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு என்ன பேருனா தன்மாத்திரைகள்னு பேர். அந்த தன்மாத்திராணி பஞ்ச தன்மாத்திரைகளும் தற்காரியம் ச பஞ்ச பிராணாகா. இந்த தன்மாத்திரைகளோட காரியம் என்ன சுவாமி அப்படின்னா 5 பிராணன்கள். பிராண அபான வியான உதான சமானன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தச இந்திரியாணி, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியங்கள். அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனாச்சு? 5 பிராணன், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 15 ஆயிடுச்சு. 15க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மனோ புத்தி செய்தி. மனசு புத்தி. மனசுக்குள்ளார என்ன பண்ணுங்க? சித்தத்தை உள்ள கொண்டு வந்துருங்க. புத்திக்குள்ளார என்ன பண்ணுங்க? அகங்காரத்தை உள்ள கொண்டு வந்துருங்க. அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மனம் புத்தின்னு சொல்ல 4ஐயும் இந்த 2 ஆக்கிடுறது. 2 ஆக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 17 தத்துவங்கள். புத்திஷ்சைதி சப்ததசகம் லிங்கம் பௌத்திகம் ஹிரண்ய கர்ப்ப இத்யுச்யதே. லிங்க தேகம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு என்ன பேரு? லிங்க தேகம், சூக்ஷ்ம தேகம் அப்படின்ற பேரு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா சூக்ஷ்ம தேகங்களும் நான் அப்படின்னு அபிமானிக்கிற ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் அவனுக்கு என்ன பேரு? தைஜசன் அப்படின்னு பேரு. ஏத்தத்து சூக்ஷ்ம சரீரம் ஆத்மனக. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சூக்ஷ்ம தேகம்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பர் தான் ஆத்மாவோட சூக்ஷ்ம தேகம். இதைதான் நம்ம இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு? சூத்திராத்மா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பாஷ்யத்துல இங்க சூத்திராத்மான்னு சொல்லியிருக்காரு. அப்ப சூத்திராத்மான்னு நான் எங்கேயோ கேள்வி வந்த மாதிரி இருக்கு. சூத்திராத்மா யாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சூத்திரம் எது? பிராணன். அப்ப பிராணனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மான்னு பேர், ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். இதுக்கப்புறம் கரணேஷு உபசங்கிருதேஷு ஜாகிரத சம்ஸ்கார ஜக பிரத்யய. இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்ம தூக்கத்துல வந்து மெதுவா தூங்க போறோம். ஜாகிரதத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தூங்க போகும்போது கரணேஷு உபசங்கிருதேஷு எல்லா இந்திரியங்களும் என்ன ஆகுதுன்னா ஷட் டவுன் ஆகுது. நம்ம தூங்க போகும்போது கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் ஷட் டவுன் ஆகுது. ஷட் டவுன் ஆகும்போது ஜாகிரத சம்ஸ்கார ஜக பிரத்யய சவிஷய சொப்பன இத்யுச்சதே. இந்த எல்லா கண்ணு காது மூக்கையும் போய் எங்க போய் லயமாகும் அப்படின்னா மனசுல போய் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய காரணமா இருக்கிற மனஸ்தத்துவத்துல போய் லயமாகும்.
லயமான மாத்திரத்துல ஃபீடிங் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஃபீடிங் எல்லாம் என்ன ஆயிடுது, டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இந்திரியங்கள் வெளியில வேக்கப்பில் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், விஷயங்கள் உள்ள போகும். அப்போ நம்ம எல்லாம் ஷட் டவுன் ஆன மாத்திரத்துல வெளியில இருக்கிற ஸ்தூல விஷயங்களோட இந்த இந்திரியங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்ப டிஸ்கனெக்ட் ஆகும் போது இதுக்கு மனசுக்கு பக்கத்திலேயே ஒரு சித்தம்னு ஒண்ணு இருக்கா. இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாகிரதத்துல என்னெல்லாம் பார்த்தோமோ, ஜாகிரத சம்ஸ்கார ஜகா, இந்த ஜாகிரதத்துல பார்த்ததெல்லாம் அனுபவிச்சதெல்லாம் என்ன ஆகும், அது எல்லாம் போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். வாசனா ரூபத்துல சம்ஸ்காரம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதோட அதுல இருந்து உண்டானதாக சம்ஸ்காரஜ, சம்ஸ்காரத்திலிருந்து உண்டானதாக பிரத்யக சவிஷயா, ஒரு தாட் ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாட் ஃபார்முக்கு ஒரு மாயாஜாலமா வந்து பாத்தீங்கன்னா அநேக விஷயங்களோடு கூடியதா ஒரு ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்றோம், சொப்பன இத்யுச்சியதே. அப்ப யாரு பாக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய திரஷ்டா யாரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன். இண்டிவிஜுவல்ல யாரு, தைஜசன். இண்டிவிஜுவல்ல தைஜசன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அப்படின்னு அபிமானத்தோட அந்த சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறான். அவனோட ஒரு பார்ட், அந்த சித்தத்துல இருந்த ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனமா அவனுக்கு உண்டாகிட்டு ஆயிடுச்சா. ஏதத்து உபயாபிமானி ஆத்மா தைஜசா. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா உபயாபிமானி அப்படின்னா இந்த ஹிரண்ய கர்ப்பர், அதுக்கப்புறம் சொப்பனஸ்தானம், இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை உடையவன். சொப்பன சரீரத்துல வந்து அபிமானத்தை உடையவன், சொப்பன அவஸ்தையை அபிமானத்தோடு இருக்கிறவன், அந்த ஆத்மாக்கு பேர் தைஜசன் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஏதத்திரயம் உகாரக, இந்த மூணும் சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உகாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உக்காரத்தை சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தோட உக்காரத்தை யார் நல்லா வந்து பாத்தீங்கன்னா உச்சாரணம் பண்ணி, உக்கார பிரணாயம் இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில சொல்றது நம்ம சொல்றோம், ஆனா வந்து ஓங்காரத்தோட வெளியில நீங்க சொன்னாவே அது அகாரம் தான். ஸ்தூலமா நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் அகார உபாசனை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்கார உபாசனை வாஸ்தவம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல நம்ம என்ன ஓங்காரத்தை சொல்றோமோ அந்த மனசுல சொல்லக்கூடிய ஓங்காரத்துக்கு பேர் தான் உக்கார உபாசனை அப்படின்னு பேர். வெளியில ஓம் நம்ம சொல்ற பாத்தீங்களா, இது தீர்க்க பிரணவம்னு பேரு. இத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்லயும் ஓம்னு நம்ம வெளியில எதை அபியாசம் அதிகமா பண்றோமோ, நான் இப்ப சொன்னேன்ல, எதை நம்ம வெளியில பண்றோமோ அதுதான் சம்ஸ்காரமாயி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில மனசுல இருந்து வெளியில வருது. அப்ப நம்ம ஜாகிரதத்துல இருக்கும் போது நல்லா ஸ்தூலமா சொல்லி சொல்லி நல்லா ஓங்காரத்தை உக்காரத்தை இழுத்து இழுத்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அது நம்ம கண்ணு மூடினதுக்கு பிறகு அந்த மனசுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தா ஓ ஓ இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா லென்த்தா மனசுல போச்சு அப்படின்னா மெதுவா மெதுவா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லென்த் பண்ண பண்ண தீர்க்கம் உச்சாரையத்தின் விதி வச்சிருக்கு. மோக்ஷார்த்தி தீர்க்கம் உச்சாரைய. யாராவது மோட்சத்துல விருப்பம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஓங்காரத்தை ஷார்ட் சொல்லாம லென்த் சொல்றது. அப்படி மனசுல சொல்ல 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 இது என்ன ஆகும், மெதுவா 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 இந்த தைஜசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனசுல இருக்கிறவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கு பேர் தைஜசன், அவனே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், எக்ஸ்பேண்ட் ஆயிடுவான். எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் உடஞ்சி போய் ஹிரண்ய கர்ப்ப பாவத்தை அடைகிறது. அப்போ விஸ்வன் விராட் அடைஞ்சான், ஹிரண்ய கர்ப்பனை வந்து பாத்தீங்கன்னா இந்த தைஜசன் ஹிரண்ய கர்ப்பனை அடைந்தான், விரிஞ்சு போயிடும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உக்காரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மகாரம். அந்த விராட்டு ஹிரண்ய கர்ப்பருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷரீரத்வய காரணம். இந்த ஸ்தூல தேகத்துக்கும் சூக்ஷ்ம தேகத்துக்கும் எது காரணமா இருக்கோ அந்த காரணமான இருக்கிறதுக்கு பேரு ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மாக்கு பேர் அஜ்ஞானம். எது ரெண்டு சரீரத்துக்கும் காரணமா இருக்கிற ஆத்மா எது, அஜ்ஞானம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாபாசம். அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தினுடைய ஆபாசம், பிரம்மத்தோட ஆபாசம். அது மட்டும் ஆபாசம்னு என்ன சொல்லியிருக்கேன், ஷேடோ. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்ல, ஷேடோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம்னு பேரு. அதுக்கப்புறம் அவ்யாக்கிருதம் இத்யுச்சதே, அந்த தூக்கத்துல இருக்கிற அவஸ்தையை தான் நம்ம என்ன பண்றோம், மாயையோடு சேர்ந்து சைத்தன்யம் இருக்கு, இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்றோம். மாயையோட ஈஸ்வரன் சைத்தன்யம் இருந்தா ஈஸ்வரன்.
அந்த ஈஸ்வரனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அவ்யாக்கிருதம் இத்தியுச்சதே. இதைதான் பாஷிக்காரர் இங்க தெளிவா அவ்யாக்கிருதம்னு சொல்லிட்டார். அப்ப அவ்யாக்கிருதம் இத்தி உச்சதே ஏத்தத்து காரண சரீரம் ஆத்மனக. இந்த அவ்யாக்கிருதம் தான் தூக்கத்துல இருக்கிற அவஸ்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காரண சரீரம். இந்த தூக்கத்துல இருக்கிறவனை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், யாரெல்லாம் தூங்குறாங்களோ அதெல்லாம் நான் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கிறவனுக்கு பேரு என்ன பேரு, ஈஸ்வரன். அவ்யாக்கிருதம் ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப அவ்யாக்கிருதம்னு யூஸ் பண்ணாலும் ஈஸ்வரனை யூஸ் பண்ணாலும் ரெண்டு ஒண்ணு. நிறைய இடத்துல இதெல்லாம் எதுக்கு சிமிலரான வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சாதான் மீனிங் எடுக்க முடியும். எங்கெல்லாம் வந்து அவ்யாக்கிருதம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன், விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் சூத்திராத்மா. இது அவ்யாக்கிருதம். விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் அவ்யாக்கிருதம் அப்படின்னு நீங்க பாஷையில பண்ணிருக்கு. அதே மாதிரி பாருங்களேன், சூத்திர ஹிரண்ய கர்ப்பன்றதுக்கு பதிலாக ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, சூத்திரம்னு போட்டார். அப்ப நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும், என்னது புதுசா இருக்கு சூத்திரம்னு போட்டிருக்கேன் ஹிரண்ய கர்ப்பர்னு போடாம அப்படின்னு தடுவோம். அப்ப ஹிரண்ய கர்ப்பர்னாலும் சூத்திராத்மானாலும் ரெண்டு மூணு அப்படி இருக்கணும். அப்ப இந்த ஆமா அஜ்ஞானம் தானே. சாபாசம்னா அஜ்ஞானத்தோடு கூடிய சாபாசம். சாபாசம்னா அஜ்ஞானத்தோடு கூடிய சைத்தன்யம். அதனால்தான் நான் சைத்தன்யம் பிளஸ் மாயான்னு சொல்றேன். வெறும் மாயாவை சொல்லலை இங்க. அதனால்தான் திரும்பவும் சொன்ன அவ்யாக்கிருத்தம்னு பேரு. தூக்கத்துல இருக்கிற அவஸ்தைக்கு பேர் அவ்யாக்கிருத்தம். நீங்க மாயையை மட்டும் இண்டிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவ்யக்தம்னு சொல்லணும். அதான் இது தெரியும், நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சாபாசம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு ஆச்சாரியார். சாபாசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆபாச சகிதம் அப்படின்னு அர்த்தம். ஆபாச சகிதம்னா ஷேடோவோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யம், மாயையோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யத்துக்கு பேர் அவ்யாக்கிருதம் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். ஏத்தத்து காரண சரீரம் ஆத்மனக. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரம் என்று சொல்லப்படுகிறது ஆத்மாக்கு. சரி, அந்த காரண சரீரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா தச்சன சத்து. அந்த காரண சரீரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன அசத்து, அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நாபி சதசத்து, அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைன்னு உபயமாவும் சொல்ல முடியாது. ந பின்னம், நமக்கு இந்த ஆத்மாக்கு வேறாவும் அது இல்லை. ந அபின்னம், இந்த ஆத்மாக்கு வேறு இல்லாததாகவும் அது இல்லை. நாப்பி பின்னா பின்னம், அது வேறில்லை அப்படின்னு சொல்ல முடியாது உபயமாவும். குதஸ்சித்து, அப்படி எதுவும் இல்லை. ந நிரவயவம், அது அவயவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ந சாவயவம், அப்ப என்னங்க சொல்ல முடியும், நோ பயம், அவயம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. கிந்து அப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க, அந்த தூக்கத்துல இருக்கிற அவஸ்தைய, அந்த மாயாவோடு இருக்கிற அந்த அவஸ்தையை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, கேவல பிரம்மாத்ம ஏக்கத்துவ ஞான அபனோத்தியம். ரொம்ப முக்கியமானது சொல்றார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாகிரதத்தை கேன்சல் பண்ணிட்டு தூக்கத்துக்கு போயிடுறோம், தூக்கத்துல இருந்து இது சொப்பனத்துக்கு போயிடுறோம், சொப்பனத்துல இருந்து டீப் ஸ்லீப் போறோம். ஆனா டீப் ஸ்லீப்பை தாண்டி போக முடியாது. ஏஷ சம்சாரத்தை சேர்த்து இந்த கரை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இந்த சம்சாரத்தோட கரையா இருக்கிறது அந்த தூக்கம் தான். நம்ம டெய்லி போய் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முட்டுச்சந்து, டெட் லேண்ட் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு மேல போக முடியாது. ரிட்டர்ன் யூட்டர்ன் போட முடியாது. எப்படி போனோமே அப்படியே தான் திரும்ப ரிட்டர்ன் கார் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், பேக்ல தான் வந்து ரிவர்ஸ் கியரை போட்டு பின்பக்கம் தான் வர முடியும். டெய்லி நம்ம போய் எங்க போய் முட்டிக்கிறோம், இந்த டீப் ஸ்லீப்ல போய் வந்து பாத்தீங்கன்னா டும். அதை தாண்டி போக முடியுமா, தாண்டி போக முடியாது. திரும்ப ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி போனோமோ அப்படியே ரிவர்ஸ் கியர்ல தான் திரும்ப வரோம், திரும்ப போய் முட்டிக்கிறோம். டெய்லி ராத்திரி போய் முட்டிக்கிட்டு போக முடியல திரும்ப ரிவர்ஸ் கியர்லயே டெய்லி வரோம். வேற வழியே இல்லை நமக்கு, நம்ம டெய்லி அதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதை தாண்டி போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவனும் கொம்பனும் தாண்டி முடியாது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சாய்ஸ் இருக்கு, கேவல பிரம்ம ஆத்ம ஏகத்துவ விஞ்ஞான அபனோத்தியம். அந்த தூக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க என்ன இருக்கு, அக்ரகணம்னு ஒரு பெரிய தன்மை இருக்கு. அக்ரகணம்னு என்ன அர்த்தம், தூக்கத்துல தன்னையும் அறியல, தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒன்றையும் அறியல. அதுதான் ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவத்தை அறியறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லை. பிளாக் ஹோல், பெரிய பிளாக் ஹோல், ரகசியம், தேவ ரகசியம், யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டத பிரம்ம ஆத்ம ஏகத்துவ விஞ்ஞானே, நான் தான் அந்த பிரம்மம்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி செய்தோ, ரெண்டும் ஒன்னாகுதோ, ஜீவ பிரம்ம ஐக்கியம்,
அந்த அந்த ஞானத்தினால மட்டும்தான், ஞானம்னா கேள்வி ஞானம் இல்லை, அனுபூதி ஞானம், அனுபூதி ஞானத்தினால மட்டும்தான் அபனோத்தியம், இந்த காரணமானது நீக்கப்படுது. காரணம் நீங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப ரீபர்த் கிடைக்காது. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம்? டெய்லி தூக்கத்தை அடையிறோம். அதனால்தான் நம்ம திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். நம்ம சம்சாரம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது சர்வ பிரகார அஜ்ஞான உபசம்ஹாரே புத்தேகே, எல்லா விதமான அஜ்ஞானங்களும் வந்து பாத்தீங்கன்னா உபசம்ஹாரம், புத்தேகே காரணாத்மனா அவஸ்தானம் சுஷுப்திகி, எல்லாவித சர்வ பிரகார ஞானோபசம்ஹாரே புத்தேகே, எல்லா விதமான ஞானங்களும் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் ஆகி ஒன்றுபட்டு. நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து தூக்கத்தை பத்தி சொல்லும் போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல் இருக்கு, ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பக்கெட்டை உள்ள போடுறோம், போட்டு தண்ணி எடுத்துட்டு போறோம், ஊர்கேணி உள்ள போட்டு போறோம். இந்த எல்லா பக்கெட்டும் உள்ள போச்சு அப்படின்னா வெளியில என்ன தெரியும்? வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜலம் மட்டும்தான் தெரியுது. உள்ள எத்தனை பக்கெட் போச்சுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. கனெக்ஷன் வந்து கயிறு மட்டும்தான் இருக்கு. இதே மாதிரி சுசுப்திக்குள்ளார போகும்போது எத்தனை புத்தி உள்ள போகுது அப்படின்னா கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்யாக்கிருதத்துக்குள்ளார போகும். அப்ப எல்லாத்தோட புத்தியும், ஒரு சயின்டிஸ்ட் இருக்கலாம், ஒரு எறும்பு இருக்கலாம், ஒரு பிரம்மா இருக்கலாம், புத்தியே இல்லாத அரகுர புத்தி இருக்கிறவங்க இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட புத்தியும் என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த இடத்துல போகுது. அந்த இடத்துல போயினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உபசம்ஹாரமா எல்லாம் ஒன்றாகி தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த ஒன்னும் தெரியலன்னு சொல்லக்கூடிய காரண வடிவாக அவஸ்தானம் சுசுப்தி. இந்த புத்தி என்ன ஆகுது? எல்லா புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு அந்த காரண ரூபத்தை ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, அந்த அவஸ்தைக்கு பேரு தான் என்னது? சுசுப்தி அப்படின்னு பேரு. அந்த சுசுப்தியை வந்து பாத்தீங்கன்னா தாண்டணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், என்னது? பிரம்மாத்மா ஐக்கிய ஞானம் உண்டானா மட்டும்தான் அதை நீக்கி அதை தாண்டி போக முடியும். தெரியாது. இதுக்கப்புறம் தது உபயாபிமானோ ஆத்மா பிராஜ்யா. அப்ப ஜாகிரத சொப்பன ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு? ஈஸ்வரன், அவ்யாக்கிருத ஈஸ்வரன். அப்ப ரெண்டும் சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்யன் அப்படின்னு, அவனுக்கு தான் இண்டிவிஜுவல்ல பிராக்யன் அப்படின்னு நம்ம பேர் சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏதத்து திரயம் மகாரஹா. இந்த மூணுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாரம் அப்படின்னு பேரு. அப்ப ஈஸ்வரன், அவ்யாக்கிருத ஈஸ்வரன், சுசுப்தி ஸ்தானம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்யன். இந்த மூணும் ஒன்னாக்குனீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மகாரம் ஆயிடுச்சா? அப்ப அகாரம்ன்றது, அகாரம் என்னது? விஸ்வன், விஸ்வனுக்கு மேல மொத்தமும் சேர்த்தா விராட்டு, அப்புறம் ஜாகிரத ஸ்தானம். இது எல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரத ஸ்தானத்துல இந்த விராட்டி ஹிரண்ய கர்ப்பரை என்ன பண்ணிட்டோம்? ஒன்னாக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வன் விராட்டு, அப்புறம் ஸ்தானம் வந்து ஜாகிரதம், விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல சரீரம். இந்த மூணு சேர்ந்ததுதான் என்னது? அகாரம்னு சொல்லிட்டோம். அப்ப உக்காரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தைஜசன் ஹிரண்ய கர்ப்பர் ஒன்னாக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனஸ்தானம், விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அபஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூத்தங்களா இருக்கிற சொப்பன விஷயங்கள், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். அதோட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா உக்காரம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி மகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு? இண்டிவிஜுவல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராக்யன், அவனே வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருத ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிருங்க. ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தி ஸ்தானம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம். நம்ம தூக்கத்தை சொல்றோம்ல, விஷயம் இது ஆனந்தம், அதான் நம்ம அனுபவம் பண்றோம். இது எல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாரம் அப்படின்னு மூணு வந்தாச்சு. அந்த மூணு வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அகாரே உகாரோ, அகார உகாரே, அகார உகாரே, உகாரத்தில் அகாரத்தை லயம் பண்ண வேண்டும். என்ன சாமி பண்றது? அப்படின்னா இப்ப நம்ம ஜாகிரதத்துல இருக்கோம்ல, எப்படி லயம் பண்ணுவீங்க? ஒரு 2 கிளாஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் தண்ணி எடுத்து அடுத்த கிளாஸ்ல மிக்ஸ் பண்ணி அப்படி பண்ணிடலாமா சாமி அப்படின்னு அது மாதிரி பண்ண முடியாது. அகாரத்தையும் உக்காரத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது மெத்தட் இருக்கா சாமி? ஒரே ஒரு மெத்தட், வேற எதுவுமே மெத்தடே இல்லை. ஓங்காரத்துக்கு அந்நியமா உங்களுக்கு வேற மெத்தடே இல்லை. உத்தமதிகாரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாகிரத மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லை, இது பொய் அப்படின்னு
டக்குன்னு இதெல்லாம் மனோவிருத்தி அப்படின்னு போயிடுவான். வெறும் மனோவிருத்தி தான். மனோ நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல அடிக்கடி, மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் எத்கிஞ்சித் சச்சராச்சரம் அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ வெளியில இல்ல, எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மனசோட தாட்டு தான் அப்படின்னு உத்தமதிகாரி உபாசனை பண்ணாம என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் மனசுதான் அப்படின்னு ஸ்தூலத்தை எல்லாத்தையும் ஒதுக்கிடுவான். ஸ்தூலத்தை எல்லாத்தையும் வந்து உதாசீனப்படுத்துறான் அப்படின்னா அப்ப வந்து என்ன ஆயிடும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனசு தான், வெறும் தாட்டு தான் அப்படின்னு ஒதுக்குனான்னா அவன் மனசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஆனா நம்மளால முடியல. அப்ப நம்மளால முடியல அப்படின்னும் போது அதுக்காக தான் உபாசனை, ஓங்கார உபாசனைய நம்ம ஸ்தூல ஓங்காரத்தை வந்து சொல்ல 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 வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல விராட் உபாசனை வெளியில இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அகார உபாசனையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அகாரம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 மெச்சூரிட்டி ஆகும் போது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா உகாரத்துல மனசுல கலந்து போயிடும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிறதுல எதுலேயுமே அபிமானம் இல்லாமல் போய்விடும். எதுலேயும் அபிமானம் இருக்காது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் சொப்பன மாதிரி தெரிய ஆரம்பிச்சு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட எந்த சம்பந்தமும் உங்களுக்கு ஸ்தூலத்துல வந்து விவகாரமே பண்ண மாட்டீங்க. ஸ்தூலமே இருக்காது உங்களுக்கு. ஸ்தூலம் வந்து பாத்தீங்கன்னா கனவு மாதிரி தெரியும் ஒருத்தனுக்கு. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா உகாரத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அகாரம் உகாரத்தில் லயம் அடைந்து விட்டது. உகாரத்துல அகாரம் லயம் ஆயிடுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் முதல் காரியம் என்ன நடக்கும் தெரியுங்களா, விஸ்வன் விராட்டா பரிணமிப்பான். முதல்ல நடக்கிறது விஸ்வன் விராட் ஆகிறது. ஓங்கார உபாசனை பண்ண 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 நம்ம வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் மெதுவா மெதுவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துலயும் காரணம் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியம் வந்துச்சுன்னா, எல்லாத்துலயும் வந்து தன்னை மாதிரியே ஒரு தன்மை உங்களுக்கு பாக்குற தன்மை மெதுவா மெதுவா வருதுன்னா உங்க உபாசனை அகார உபாசனை சக்சஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். காரணமே இல்லாம எல்லா ஜீவராசிகள்லயும் இந்த மொத்த உலகத்திலேயும் ஒரு பிரியம் அன்பு வந்துச்சு அப்படின்னா நீங்க விராட் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அந்த விராட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா உக்கார உபாசனை பண்ண 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 மானசீக ஓங்காரம் சொல்ல 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 இந்த விராட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார உக்காரத்துல லயமாகி போகும். மனசு பிரதானமா ஆயிடும். உள்ளேயே இருப்பான், வெளியிலேயே வரமாட்டான். மனசுக்குள்ளாரையே இருக்கும். வெளியில எந்த காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. வெறும் மனசு தத்துவம் மட்டும் பெருசா இருக்கும். எப்படி சொப்பனத்துல இருக்குமோ அது மாதிரி இந்த உலகம் எல்லாம் உதாசீனப்படுத்திடுவான். அப்போ அகார உக்காரி, உக்காரத்தில் அகாரத்தை லயம் செய்யட்டும். அதுக்கப்புறம் உக்காரோ மகாரி, இந்த உக்காரத்தை சொல்ல சொல்ல மனசுல ஓங்காரம் தான், மனசுல சொல்லக்கூடிய ஓங்காரத்துக்கு பேரு உக்காரம் அப்படின்னு பேரு. இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆவர்த்தி உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து ஓங்கார தாட்டு வந்து லென்த் பண்ணி நல்லா சொல்ல 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 மெதுவா 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 இந்த உக்காரம் என்ன பண்ணுன்னா உங்களோட இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய வாசனைகள் இருக்குல்ல, எப்படி ஸ்தூலத்துல இந்த தேகம் என்ன வந்து நான் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு இந்த ஸ்தூல தேகம் இருந்துச்சு என்னை லிமிட் பண்றதுக்கு, அதே மாதிரி நம்மளை லிமிட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவல் வாசனைகள் இருக்குல்ல, இதுதான் மனசுல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் வாசனைகள் தான் நம்மளோட தனி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு ஐடி கார்டு மாதிரி நம்மளை லிமிட் பண்றதா இருந்துச்சு. அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த உக்காரத்தை சொல்ல 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 ஓங்காரத்துல மானச உபாசனை, மானச ஓங்காரத்தை சொல்ல சொல்ல அங்க இருக்கிற எல்லா வாசனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அது இந்த உக்காரம் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் சாப்பிட்ரும். சாப்பிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிராண ரூபத்துல வந்து நின்றோம், மனசு அடங்கிரும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா தாட்லெஸ்ஸா இந்த ஓங்கார உபாசனை வந்து தாட்லெஸ் ஆகுதோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் பிணம் சுடும் தடி போல ஒரு தாட், ஓங்கார தாட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மற்ற எல்லா தாட்டையும் சாப்பிட்டுருச்சு. எல்லா தாட்டையும் சாப்பிட்டு தானும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். ஓங்காரம் இருக்காது, உச்சரிப்பு இருக்காது. ஸ்தூல ஓங்காரம் சொல்லும் போது இருந்துச்சு, ஓங்காரம் தாட்டா இருக்கும் போதும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம போகும்போது என்ன ஆகும், அதுக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம முயற்சி பண்ணி உட்கார்ந்து ஓங்கார ஜபத்தை மானச ஜபத்தை பண்ணியிருப்போம். அது ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அஜபாவா மாறும். மனசு வந்து பாத்தீங்கன்னா தன்னால ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா 24 மணி நேரமும் எந்த ஒரு தாட்டோட இதெல்லாம் விவகாரம் வரும்போது விவகாரம், மீதி நேரம் எல்லாம் அது பாட்டுக்கு நான் ஸ்டாப்பா அஜபாவா ஓங்காரம் போக ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணி அதுவா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் அஜபா ஓங்காரம்னு பேர்.
அது போக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுதான் முக்கியமானது. அஜபா வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்க சம்சாரம் முடிஞ்சு போச்சுன்னா அது மெதுவா அங்க இருக்கிற எல்லா வாசனைகளையும் சாப்பிட்டு அந்த அஜபா ஜபமும் என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். எப்போ அஜபா ஜபம் ஸ்டாப் ஆச்சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அங்க பிராணன் மட்டும் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பிராணன் மட்டும் மிச்சம் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. நீங்க சாட்சியா இருப்பீங்க, நீங்க இண்டிவிஜுவல் ஆத்மாவா இருக்கிற சாட்சி நீங்க இருப்பீங்க. இண்டிவிஜுவல் ஆத்மா யாரு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்காது, நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. மனசு இருக்காது, மனசுல எந்த தாட்டும் இருக்காது, பிராணன் மட்டும் போயிட்டு. அந்த மனசு எங்க போச்சு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு அந்த பிராணன்ல லயமாயிடுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உகாரம் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்துல லயமாயிடுச்சுன்னு அர்த்தம். பிராணன் தான் மகாரம், ஈஸ்வரன் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லு பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவ்யாக்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப அருமையான காரிக்காவும் இருக்கு. இதுக்கு என்ன காரிக்கா சொல்லுவீங்க நீங்க? பிராணன்ல இருந்து உற்பத்தி ஆனது. பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி விநிச்சயः சர்வம் ஜனயதி பிராணக தேஜோ அம்சூன் பிருதக் புருஷ தேஜோம்சு புருஷ பிருதக்கு அப்படின்னு ஒரு காரிக்கா 1:6 காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 1:6 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது இந்த பிராணன் தான் ஜனயதி சர்வம். பிராணன் தான் ஈஸ்வரன். இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ இருக்குன்னு நீங்க எதெல்லாம் இந்த வஸ்துக்களை சொல்றீங்களோ இது எல்லாத்தையும் ஜனயதி பிராணக, இது எல்லாத்தையும் பிராணன் தான் ஜனனம் பண்ண வைக்குது. அப்பா யாரு அப்படின்னா பிராணன் தான் அப்பா, சுவாமி. எல்லாத்தையும் பண்ணுது ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அப்ப இந்த மனசு அடங்குச்சுன்னா எங்க போய் அடங்கும்? பிராணன்ல போய் அடங்கும். அப்ப பிராணனை அடைஞ்சிட்டீங்கன்னாவே நீங்க எதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டீப் ஸ்லீப்ல என்ன அவஸ்தையில இருக்கிறோமோ அந்த காரண அவஸ்தையை அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். மனசுல இருக்கிற வரைக்கும் வெறும் மனசு மட்டும் இருக்கு, வெளியில இருக்கிறது எதுவும் தெரியாம மானச ஜபம் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க சொப்பனத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்துகிட்டு வெளியில இருக்க விஷயங்களும் நமக்கு சவுண்ட் எல்லாம் வெளியில கேட்குது அப்படின்னா நம்ம வந்து ஜாகிரதத்துல விஸ்வனா இருக்கோம்னு அர்த்தம். இப்ப நம்ம ஜாகிரதத்துல விஸ்வனா இருக்கோம். சொப்பனத்துக்கு போனோன்னா இந்த ஸ்தூலம் இல்ல, சூக்ஷ்மத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் சம்பவிக்குது. இந்த ஸ்தூலம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. டீப் ஸ்லீப் போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசும் இல்லாம போயிடுது. அந்த இடத்துல எதுல போய் மனசு லயமாகுது? பிராணன்ல போய் லயமாகுது. பிராணன்ல போய் லயமாயிட்டு வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. இதேதான் நடக்கும். அகாரம் மனசுல போய் உக்காரத்துல லயமாகும். உக்காரம் பிராணன்னு சொல்லக்கூடிய மகாரத்துல போய் லயமாயிடும். லயமானதுக்கு பிறகு மகார் ஓங்காரே. அப்ப மகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அதுக்கு அடுத்த இந்த மகாரமும் காரண தத்துவம் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்துல லயம் பண்றது. பூரண ஓங்கார் ஓம் 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 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூரண ஓங்காரத்துல அகார உக்கார மகாரம் இந்த பூர்ண ஓங்காரத்துல மகாரம் லயமாகும். அப்படி லயமாச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ஓங்காரோ அகம் ஏவ. அந்த ஓங்காரத்துக்கு பேர் தான் துரியம் அப்படின்னு பேர். மகாரம் எங்க போய் லயமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியத்துல போய் லயமாகும். துரியம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியம் திரிசு சந்தகம். துரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 அவஸ்தைகளிலும் வியாபிச்சு இருக்கிறது எதுவோ அது துரியம். நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு பிரம்மத்தை வந்து பார்க்கும் போது பார்த்துட்டு இருக்கோம். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபுக்தைவ நிர்குணம் குணபோக்திருச்ச. அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் சர்வத பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வம் சர்வம் ஆவருத்திய திஷ்டதி அப்படின்னு பார்த்தோம். சர்வத ஸ்ருதிமன் லோகே லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதி. மொத்தத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த பிரம்மம் இது எதுவுமே இல்லாம இருக்கு. எல்லாம் பிரம்மம் தான், ஆனா இது எதுவுமே பிரம்மம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த துரியம்னு சொல்லக்கூடிய பிரம்மம் இந்த நம்ம பார்க்கிற ஜாகிரத சொப்பன சுசுப்தி இந்த 3 அவஸ்தைகளையும் வியாபிச்சு இந்த 3 அவஸ்தைகளும் இல்லாததா இந்த 3 அவஸ்தைகளையும் தாங்கக்கூடிய ஆதாரமா என்னன்னு அந்த துரிய பதமானது இருக்கு. அந்த துரியத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பூரண ஓங்காரம் துரியத்தை குறிக்கிறது. அப்ப துரியம்னா என்ன அர்த்தம்? அசப்தம்னு பேரு. அந்த அசப்தம் தான் அதுக்கு மேலதான் அகார உக்காரம் மகாரம்ன்றது கல்பிதம். ஜாகிரத சொப்பன சுசுப்தின்றது கல்பிதம். யாரு சுவாமி அந்த துரியம் துரியம் சொல்றீங்களா? அது யாரு சுவாமி அப்படின்னா நான் தான். எனக்கு மேலதான், எனக்கு தானே ஜாகிரதம் வருது.
நான் தான் நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், நேற்று தான் நான் தான் ஹரித்வாருக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ண சொப்பனத்துல, நான் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுசுப்தியில தூங்கி போனேன். அப்ப இந்த மூணுத்திலையும் இருக்கிறது யாரு? நான். இந்த நானுக்கு நாமரூப குணங்கள் இருக்கா? நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லை. அந்த நானை தான் இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுல பஞ்சீகரணத்தை சொல்றாரு, ஓங்காரோ அகம் ஏவ. ஓங்காரம் யாருப்பா அப்படின்னா அந்த ஓங்காரம் நான், அந்த நான் தான். இந்த நானுக்கு மேலதான் இடியட் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தையில வந்து இந்த பரமஹம்சானந்தான்ற இடியட் வரா, சொப்பனத்துல யாரோ வரான், எவனோ ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறான், அப்புறம் தூக்கத்துல 2 பேருமே இல்லாம போயிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அவஸ்தையிலும் யார் இருக்குன்னா நான் இருக்கேன். அந்த நான் தான் துரியம், ஓங்காரம் அப்படின்னு பேரு. ஆத்மா, அகமாத்மா சாட்சி. நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆத்மாவா இருக்கேன், கேவல சாட்சி. கேவலக சின்மாத்திர சுரூபக, வெறும் சைத்தன்ய மாத்திர சுரூபத்தை உடையவன் நான். ந அஜ்ஞானம், என்னிடத்துல அஜ்ஞானம் இல்லை. நாப்பி தற்காரியம், என்னிடத்துல அஜ்ஞானத்தோட எந்த காரியமும் இல்லை. அஜ்ஞானம்ன்றது காரணம், அவ்யாக்கிருதம் காரியம். இது ஜாகிரதமும் சொப்பனமும், இந்த 2ம் காரியம். அப்ப அஜ்ஞானமும் என்னிடத்தில் இல்லை, காரியமா இருக்கிற ஜாகிரத சொப்பனமும் என்னிடத்தில் இல்லை. கிந்து அப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா அனுபூதியில இருக்கும்போது துரியத்தை அடைஞ்சவன் எப்படி இருப்பான்? நித்திய சுத்த புத்த முக்த சுவாவம். நித்திய புத்த நித்திய சுத்த நித்திய முக்த சுவாவம். சதா நான் வந்து பாத்தீங்கன்னா அறிவு ஸ்வரூபமா நித்திய முக்தனா வெறும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றேன். பரமாத்மா பரமானந்த அத்வயம், வெறும் பரமானந்த ஸ்வரூபமா இருக்கேன். தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அங்கேயே இந்த ஜெகத்து இல்லை. அந்த தூக்கத்தையும் தாண்டி நீங்க துரியத்துக்கு போறீங்க, அசப்தத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த அசப்தம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயாவது ஒரு லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யான்ற ஹல்வாவை மூடி வச்சிருக்கிற ஒரு ஷீட், தின் ஷீட் இருக்கு, பிளாஸ்டிக் ஷீட் கவர் பண்ணியிருக்கு ரேப்பர். அதையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதான் லயமாகிறது. கடைசியில துரியத்துல வந்து அந்த அவ்யாக்கிருதமும் லயமாகும் போது அந்த ஷீட் எடுத்துடுறீங்க. அந்த அல்வாவை மூடி இருக்கிற ஷீட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அல்வா தான், ஒரே ஆனந்தம் தான், இனிப்போ இனிப்பு, பரமானந்தம். அந்த பரமானந்த அத்வயம் அந்த இடத்துல வேற ஏதாவது இருக்காங்களா? நான் தூக்கத்துல கூட நான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு, அஜ்ஞானம். அதுவும் இல்லாம போயிடுறது துரியத்துல. துரியத்துல வந்து அத்வயம். அந்த அத்வயம் எப்படிப்பட்டதுன்னா பிரத்யேக பூத சைத்தன்யம். பிரத்யேக் பூத்தம்னா நான் நான் நம்ம சொல்றோமே, சதா புரிச்சுக்கிட்டு இருக்கல நான் சொல்றோம். சொல்லாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த நான் நம்ம வேணும்னு வெளியில விவகாரம் பண்ணும் போது தான் நான் அப்படின்னு சொல்றேன், நீங்க இருக்கிறதுனால நான் சொல்றேன். அப்ப நான் சொல்லாத போது அந்த நான் என்னவா இருக்கு? வேற வார்த்தை சொல்லணும், நானா இருக்கு. நானும் சொல்லாத போது அது வெறும் ஸ்புரணமா இருக்கு. ஐயோ ஸ்புரணம் கூட ஸ்புரிக்குமா சாமி? என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், எப்படி சாமி அது பாட்டுக்கு ஸ்புரிக்குமா சாமி? ஃபவுண்டைன் மாதிரி, நீர் ஊற்று மாதிரி ஸ்புரிக்குமா சாமி அப்படின்னு. நீங்க தான் தெரியும், சும்மா இருங்க பாருங்க. என்ன சொல்லுவீங்க? வெறும் சாட்சி, அதுதான் சாட்சி, சைத்தன்யம், வெறும் உணர்வு, வெறும் அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பிரத்யேக பூத்த சைத்தன்யம் பிரம்மைவ அகமஸ்மி, நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன். சர்வத்தையும் வியாபிச்சவன், சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவன், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சாட்சியா சைத்தன்யமா நான் தான் அந்த பிரம்மமா இருக்கின்றேன். இது அபேதேன அவஸ்தானம் சமாதி. இந்த விதமா அபேதத்தோட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேதங்களும் இல்லாம தூக்கத்துக்கு போனோன்னே மகாரத்திலேயே பேதம் போயிடும். நான் சொன்னல, தூக்கத்துக்கு போனாவே நாய் நாய் இல்லை, சண்டாளன் சண்டாளன் இல்லை, பிராமணன் பிராமணன் இல்லை, அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை. தூக்கத்துக்குள்ளார போனோன்னே கிணத்துக்குள்ளார தண்ணியில வந்து எல்லா வாலியும் உள்ள போயிடுச்சு. தங்க வாலி போனாலும் தெரியாது, இரும்பு வாலி போனாலும் தெரியாது, பித்தளை வாலி போனாலும் தெரியாது, எல்லா வாலியும் எங்க போச்சு? தண்ணிக்குள்ளார போயிடுச்சு. என்ன தெரியும்? இப்போ வெறும் தண்ணியா இருக்கு அப்படின்றோம், வெளில தெரியல. அப்ப தூக்கத்துக்குள்ளார எல்லாம் போனதுக்கு பிறகு டீப் ஸ்லீப்லயே பேதம் போயிடும். ஆனா அந்த இடத்துல திரும்ப அந்த கயிறை பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? பேதம் வந்துடும். டெய்லி நம்ம காலையில கயிறை பிடிச்சி இழுக்கிறோம், திரும்ப அதே மாதிரி வந்துடுறோம், போட்ட பக்கெட்டு திரும்ப வெளில வந்துடுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராத இடம் எது அப்படின்னா துரியத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த பேதம் இல்லாத தன்மை பர்மனன்ட் ஆயிடும், பேதம் இல்லாத தன்மை. அதனால என்ன பண்ணணும்? நான் இந்த எந்த வஸ்துவோடும் அபேத அவஸ்தையோட இருக்கிறது எதுவோ அபேதத்தோட அவஸ்தானம், அபேதேன அவஸ்தானம் சமாதி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? அபேதம் எங்க இருக்கா? எங்க பேதம் வரும்? எது இருந்தா பேதம் வரும், எது இல்லைன்னா பேதம் இருக்காது. அதான் எது
மனசு இருந்தா பேதம் இருக்கும், மனசு இல்லாத இடத்துல பேதம். டீப் ஸ்லீப்ல ஏன் பேதம் இல்லை? மனசு இல்லை. அப்போ மனசுதான் ப்ரொஜெக்டர், மனசுதான் எல்லாத்தையும் துவைத்தத்தை காட்டுது. அப்ப மனசு இல்லாத இடம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா மனசு இல்லாத இடம் வந்து டீப் ஸ்லீப். 2 மணி நேரம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தூங்குற நேரத்துல டீப்பா அந்த இடத்துல மட்டும் சொப்பனம் இல்லாத டீப் ஸ்லீப்ல மட்டும் மனசு இல்லை. அதனால துவைத்தம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அப்போ டீப் ஸ்லீப்புக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரிய நாசம். டெய்லி காரிய நாசம் நடக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூல பீஜம் அஜ்ஞானம் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அது முளைச்சு வந்துருது மனசு. அதே நேரத்துல சமாதியில ஆகும் போது இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா அமனி பாவத்துல மித்தியாத்துவ நிச்சயம் பண்ணி மொத்தம் இல்லாமல் போகுது. துரிய பதத்தை அடையும் போது திரும்ப மனசுன்னு வந்து பாத்தீங்கன்னா உண்டாவதே இல்லை. இதை தான் நம்ம பரம்பிரசங்கியானத்துல என்ன பண்றோம்? டிஸ்கனெக்ட் பண்றோம். இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ததா திரஷ்டிகு சொரூபே அவஸ்தானம் இருக்குல்ல, பார்ப்பவன் இடத்தில் நிலை பெறுகின்றான். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பஞ்சீகரணத்தை சொல்லுது. கேவல சாட்சியா கேவல சைத்தன்ய ரூபத்துல பார்ப்பவனா வந்து பாத்தீங்கன்னா அபேதேன அவஸ்தானம், பேதமில்லாமல் நிற்கின்ற நிலைக்கு பேரு என்ன பேரு? சமாதின்னு பேரு. இந்த விதமா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி ஸ்ருதிவ்யா, நீ அதுவா இருக்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மள பிரம்மமா இருக்கன்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது. சிஷ்யன் சொல்றான் அகம் பிரம்மாஸ்மின்னு அனுபூதியும் பண்றான். இவ்விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சீகரணம் பவதி. இந்த விதமா பஞ்சீகரணம் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இந்த பஞ்சீகரணத்துல சொல்லப்பட்டது என்னதுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4 ரூபங்கள் சொல்லிருக்கு. விராட், விஸ்வன், விராட். இப்ப நம்மளோட டார்கெட் என்ன இருக்கணும்? விஸ்வனா இருக்கிறவன் விராட் அடையணும். அதுக்கப்புறம் வந்து உக்காரத்தை உச்சரிக்க தைஜசன் வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பன் ஆவான். அந்த இரண்ய கர்ப்பன் ஆகும் போது இந்த விராட் வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்க லயமாயிடும்? இரண்ய கர்ப்பன்ல லயமாயிடும். அகாரம் உக்காரத்துல லயமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம மகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை உக்காரம் அபியாசம் பண்ண இந்த உக்காரமும் ஹிரண்ய கர்ப்பரோடு சேர்ந்து தைஜசனும் ஹிரண்ய கர்ப்பரும் சேர்ந்து பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருத ஈஸ்வரன் இடத்துல லயமாயிடுவார். டெய்லி தூக்கத்துக்கு போற ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இதை பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அனுபவம் இருக்கும். பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும், வேற ஒன்றும் தெரியாது. சமாதி அவஸ்தை, சவிகல்ப சமாதி. பிராணன்ல சமாதி பண்ண என்ன பேரு? சாஸ்மிதா சமாபத்தி. சாஸ்மிதா தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல சமாதி பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல சமாதி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆனந்தம், பரமானந்தம் கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து டிராவல் பண்றது. இதான் வந்து பாத்தீங்கன்னா பிரக்ரியா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மூர்த்திகள் இருக்கு. சதஸ்ரோ மூர்த்தயா விராட் சூத்திர அவ்யாக்கிருத துரியாத்மனோ அஸ்ய இதி. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மூர்த்திகளா பிரிவுபட்டிருக்கார். 2 காரியம், 1 காரணம். ஜாகிரதமும் சொப்பனமும் காரியம், விராட்டும் ஹிரண்ய கர்ப்பனும் காரிய பிரம்மம்னு பேரு. காரண பிரம்மம்னு சொன்னா ஹிரண்ய கர்ப்ப இதை ஈஸ்வரன் அவ்யாக்கிருத ஈஸ்வரனை காரண பிரம்மம்னு சொல்லுவோம். 3 அவஸ்தைகள், ஜாகிரதம் சொப்பனம் காரிய அவஸ்தா, டீப் ஸ்லீப் காரண அவஸ்தா. அப்போ முதல் 2 பேர் விராட் ஹிரண்ய கர்ப்பர் காரிய பிரம்மம்னு பேரு, ஈஸ்வரனுக்கு பேர் வந்து காரண பிரம்மம்னு பேரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரிய காரணங்கள் இல்லாதது எதுவோ அதுக்கு பேரு துரியம் அப்படின்னு பேரு. 4வது அந்த துரியம் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த 3த்துக்கும் ஆதாரமா 3த்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு காலையில கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம்ல, முக்கியமான ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே, பகிரந்தஸ்ச பூதானாம். எல்லா பூத்தங்களுக்கும் உள்ளையும் வெளியிலையும் என்ன பண்ணிருக்கு? எல்லாத்தையும் வியாபிச்சதா அச்சரம் சரமேவச்ச இருக்கிற எல்லா வஸ்துக்களாகவும் அதுதான் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆபாசம், அதோட ஆபாசம் தான் இது எல்லாம். ஆனா இது எதுவுமே அதனிடத்துல இல்லை. அதான் துரியம். அப்படி துரியமா இருக்கிறதாவும் பகவான் வந்து 4 மூர்த்திகளா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லியாச்சு. ஆயிடுச்சா? மொத்த பஞ்சீகரணத்தையும் ஒரு நாமத்துல சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் 766வது நாமம் நம்ம சுவாமி போடுவார். ஏற்கனவே பஞ்சீகரணம் வச்சிருக்கீங்கல்ல நீங்க, இதுல போட்டுருவோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே நாதபிரம்மம் போட்டுருவார். எல்லாம் வந்துடும் உங்களுக்கு படிக்க இருக்குல்ல. நான் சொல்ல என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வெர்சஸா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ்ல இப்போ வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்துடும். அதுக்கு அடுத்தது 766 சதுர்பாகு.
சதுர்பாகு குணா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 கைகளை உடையவர் பகவான். ஸ்தூலத்துக்கு வந்தாச்சு. 4 கைகளை உடைய பகவான் விஷ்ணு பகவானுக்கு வந்து 4 கைகள். ஆச்சாரியார் சொல்றார் சத்வாரோ பாகவோ அஸ்ய இதி. 4 கைகளை பகவான் உடையவரா இருக்கிறதுனால சதுர்பாகு இதி நாம. சதுர்பாகுன்னு பகவானுக்கு நாமமானது. வாசுதேவே ரூடம் வார்த்தை வந்துச்சு பாருங்க. வாசுதேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூடம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க இருக்கு உடனே கனெக்ட் பண்ணணும். ரூடின்னு ஒரு சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. சப்த பிரவருத்திக்கு மொத்தம் 5 ஐட்டம் வேணும். பிரசித்தமான பேருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூடி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கீதா கிளாஸ்ல ஒரு 4-5 கிளாஸ் முன்னாடி. குணம், ஜாதி, குணம், கிரியா, சம்பந்தம், இந்த 4க்கு அப்புறம் பிரசித்தமான பேரு மலை. ஏன் மலைன்னு சொல்றாங்க? மலைனா மலைதான். வீடுன்னு ஏன் சொல்றாங்க? வீடுனா வீடுதான். எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா பிரசித்தம் அது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுர்பாகு அப்படின்னா அனாதி காலத்துல இருந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் சதுர்பாகுன்னு ஃபேமஸ். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுர்பாகு அப்படின்னு பேர். அதான் இங்க ரூடம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அப்ப சதுர்பாகுன்றது வாசுதேவனுக்கு, கிருஷ்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூடியா யூஸ் பண்ற பேரு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 767வது நாமம் சதுர்வியூக. சதுர்வியூகன என்ன அர்த்தம்? 4 விதமான அமைப்புகளை கொண்டவர். அமைப்புன்னு எடுத்துக்கலாம். வியூகம்னா அமைப்பு, படை அமைப்பு. வியூகம்னா அமைப்பு. அமைப்புனா என்ன சொல்லுவீங்க? ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்கர வியூகம் என்ன அமைப்புல இருக்குன்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 வியூகங்களை உடையவர் பகவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷரீர புருஷ. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஷரீர புருஷன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேரு. அதுக்கப்புறம் சந்த புருஷன் ஒருத்தருக்கு பேரு. அதுக்கப்புறம் வேத புருஷகான்னு ஒருத்தருக்கு பேரு. அதுக்கப்புறம் மகா புருஷக அப்படின்னு மொத்தம் 4 புருஷர்களா பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னை அமைத்து கொண்டிருக்கிறார். வேத மந்திரங்கள்ல வந்து இருக்கக்கூடிய சந்தஸ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷன் தான், ஆத்மா தான். சந்தஸ் ரூபமா இருக்கார். வேத ரூபமா இருக்கிறது வந்து வேத புருஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரீர புருஷன் அப்படின்னா நம்ம எல்லா சரீரத்திலயும் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் அஜ்ஞானத்தோட இருக்கான். 2 பேர். அந்த தூங்கிட்டு இருக்கவன் இருக்கானே புரீஷயனாத் புருஷா பூரணாத்வா புருஷா. நம்ம எல்லாம் அஜ்ஞானிகளா இருக்கோம், புருஷனை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், அஜ்ஞானத்துல இருக்கோம், அக்ரகணத்துல. உள்ளுக்குள்ளார இன்னொருத்தன் எப்படி இருக்கான்? நமக்கு ஆதார புருஷன் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா இருக்கான். அப்ப எல்லா சரீரத்திலையும் சரீர புருஷன் இருக்கான். வேதத்தோட பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா சந்தஸ் பிரயோகம் இருக்கு. அந்த சந்தஸ் ரூபமா பகவான் இருக்கார். வேதஸ்வரூபியா பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகா புருஷனா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். மொத்தம் 4 வியூகமா பகவான் இருக்கார். இது பகுவிச்சா உபனிஷத்து உக்த சத்வாரக புருஷா. பகுரிச்சா உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதுல 4 விதமான புருஷர்களை வந்து பாத்தீங்கன்னா வியூகத்தை சொல்லியிருக்கு. புருஷா வியூகா அஸ்ய இது. இந்த 4களையும் உடையவர் பகவான். இதை வேற என்ன எழுதுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு எத்தனாவது ஸ்லோகம் 138 139வது நாமத்துல வந்திருக்கு. எத்தனாவது ஸ்லோகம்? 112வது நாமமா? ஆமா 128 28வது ஸ்லோகம்னு பக்கத்துல போட்டுங்க. 28வது ஸ்லோகத்துல சதுராத்மா சதுர்வியோக சதுர்திரம்ஸ்ரஸ் சதுர்புஜக அப்படின்னு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாமமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 138 139வது நாமம் 28வது ஸ்லோகத்துல இது அப்படியே இருக்கு. சதுராத்மான அங்க என்ன மீனிங் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா 4 ஆத்மாக்கள் அப்படின்னும் போது வைஷ்ணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் சொல்லுவாங்க. நம்ம விராட்டி, ஹிரண்யகர்பன், ஈஸ்வரன், துரியம்னு சொல்றோம்ல. இது அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் போட்டுருவாங்க. துரியத்துக்கு என்ன பேரு? வாசுதேவன். ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கர்ஷணன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகர்பருக்கு பதிலா பிரத்யும்னன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனிருத்தக. விராட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிருத்தக. அனிருத்தக, பிரத்யும்னன், அதுக்கப்புறம் சங்கர்ஷணன், அதுக்கப்புறம் வாசுதேவன் அப்படின்னு 4 பேரை விராட், ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன், துரியத்துக்கு 4 பேர் சொல்லுவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆத்மான்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சதுராத்மான்ற இடத்துல இந்த 4 பேரையும் நம்ம போட்டுக்கலாம். சதுர்வியூகன்ற இடத்துல. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்?
768வது நாமத்துக்கு பாஷ்யம் பண்ற. சதுர்கதிகினா என்ன அர்த்தம்? சதுர்கதிகி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆசிரமானாம் வர்ணானாம் சதுர்ணாம். ஆசிரமங்கள் 4, வர்ணங்கள் 4. ஆசிரமம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச 4 ஆசிரமம். வர்ணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமண, கத்திரிய, வைசிய, சூத்ர. இந்த 4 ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள், இது எல்லாத்துக்கும் யதோக்த காரினாம். இதுல சொல்லப்பட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. எனக்கு இதுதான் கடமை அப்படின்னு யாரெல்லாம் சாஸ்திரம் சொன்னபடி நடக்கிறாங்களோ இந்த 4ல இருந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கதியாக இருப்பவர், அவங்கெல்லாம் போய் சேர வேண்டிய இடமா இருக்கிறவர், பரமகதியா இருக்கிறவர், பரமபதமா இருக்கிறவர் யாரோ அவருக்கு பேர், அந்த பகவானுக்கு பேர் சதுர்கதிகி அப்படின்னு பேர். பரமபதமா இருக்கக்கூடியவர் சதுர்கதிகி பகவானுக்கு பேர். 769வது நாமம் சதுராத்மா. சதுராத்மான்னு என்ன அர்த்தம்? ஆத்மான்ற சப்தம் நிறைய இடத்துல தேகத்தை குறிக்கும், நிறைய இடத்துல வந்து மனசை குறிக்கும், நிறைய இடத்துல புத்தியை குறிக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று கான்டெக்ட் பார்த்து தான் ஆத்மான்றதுக்கு மீனிங் எடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஆத்மானு மீனிங் எடுத்துடக்கூடாது. அடிச்ச கான்டெக்ட் பார்க்கணும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப சதுராத்மானா என்ன எடுக்கணும் அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, ராகத்வேஷாதி ரகிதத்வாத் சதுராத்மா மனோ அஸ்ய இதி. சதுர ஆத்மா ரொம்ப அருமையா மீனிங் இருக்கிறார். சதுரன்னா என்ன அர்த்தம்? ஸ்மார்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம இதுல மலையாளத்துல யூஸ் பண்ணுவாங்கல்ல, மலையாளத்துல ஸ்மார்ட்டுக்கு அழகா யூஸ் பண்ணுவாங்க, நல்ல பேர் யூஸ் பண்ணுவாங்க. மிடுக்கன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இந்த மலையாளத்துல எங்கேயாவது சொல்லுவாங்க பாருங்க, மிடுக்கனா இருக்கான் பாருங்க. மிடுக்கன்னா ஸ்மார்ட்னு அர்த்தம். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மிடுக்கனா. பகவான் மிடுக்கனா இருக்காரா எப்படி? அப்படி ராகத்வேஷாதி ரகிதத்வா. ராகத்வேஷம் பகவானுக்கு இல்லவே இல்லை. யாரு மேல குழந்தை மாதிரி இருக்காரு. ராகத்வேஷம் பாருங்களேன், குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கு, கண்ணு ஜலம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கு. ஒரு பிஸ்கட் ஒரு டாஃபி எடுத்து கொடுத்து நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். கண்ணு ஜலமே அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஜலம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். இது மாதிரி பகவான் அப்ப ராகத்வேஷமே இல்லாதவர். அப்படிப்பட்ட சதுர ஆத்மா, மனோ, ஆத்மான்றதுக்கு அர்த்தம் மனசு. அப்படிப்பட்ட மனதை, சதுர அப்படின்னு அர்த்தம் நல்ல மனதை, ஸ்மார்ட் மனதை வந்து பார்த்தீங்கன்னா உடையவரா பகவான் இருக்கிறதுனால சதுர ஆத்மான்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்? சத்துர்ன்றதுக்கு அர்த்தம் 4ன்னு எடுக்காம சதுர ஆத்மான்னு எடுத்துட்டேன். சதுராத்மனா ரொம்ப ஸ்மார்ட் ஆத்மா, நல்ல ஆத்மா, நல்ல மனசை உடையவர் அப்படின்னு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சதுர் அப்படின்றது 4ன்னு அர்த்தம் எடுத்தான்னு அர்த்தம். சதுரன்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மார்ட்னு எடுக்கலாம், திறமைசாலி, திறமையான மனசை உடையவர். சதுர் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். 4னா எதை எடுக்கிறது? ஆச்சரிய சொல்ற மனோ புத்தி அகங்கார. மனசு, புத்தி, அகங்காரம், சித்தாக்கியாந்த கரண, சித்தம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 4 இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்றோம்? அந்தக்கரணம்னு சொல்றோம். இப்படி சொல்லக்கூடிய அந்தக்கரண சதுஷ்டயாத்மகத்வாத், 4 வடிவத்துல பகவான் இருக்கிறதுனால சதுராத்மா. இதுக்காக தான் நான் சொல்றேன்ல, நான் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு இந்த நாமத்தை ஹைலைட் பண்ணி வச்சுங்க. இந்த மீனிங்கை எப்பவுமே வந்து அகங்காரம் இல்லாமல் இருக்கணும், அகங்காரம் இல்லாமல் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம்ல, அனகங்கார ஏவச்ச. நம்ம 13வது அத்தியாயத்துல ஞான சாதனங்கள் அப்படின்னு வரும்போது அமானித்துவம், அதம்பித்துவம், அந்த வரிசையில வந்து அனகங்கார ஏவச்சன்னு இருக்கு. அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. அகங்காரம் இல்லாமல் இருக்க முடியுமா சுவாமி அப்படின்னா, ஒரிஜினல் அகங்காரம் யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அகங்காரம் இல்லாமல் இருக்க முடியும். அதனால டெய்லி பிராக்டிஸ் ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமி நீ தான் என் மனசா இருக்க, சுவாமி நீ தான் என்னோட புத்தியா இருக்க, சுவாமி நீ தான் என்னோட அகங்காரமாவே இருக்க, சுவாமி நீ தான் என்னுடைய சித்தமா இருக்க, சுவாமி நீ தான் என்னுடைய பிராணனா இருக்க, சுவாமி நீ தான் என்னுடைய இந்திரியங்களா இருக்க, சுவாமி நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தேகமாகவும் இருக்க. ஏன்னா விராட்டு தானே, விராட்டுக்குள்ளார ஸ்தூல தேகம் வந்துருது. மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு, புத்தி, அந்த கரணம் எல்லாம் சூக்ஷ்ம தேகத்துக்குள்ளார வந்துருது. அதுக்கப்புறம் பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா காரண ரூபமா வாயு ரூபத்துல சூத்திராத்மாவாயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட என்ன இருக்கு நம்மள்கிட்ட? ஒண்ணுமே இல்லை. அங்க அகங்காரம் எங்க வரும்? நான் பண்றேன்னு எப்படி வரும்? வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சொல்லிக்கணும், மனசு அவரோடது, புத்தி அவரோடது, மனசு, புத்தி, அகங்காரம், அப்புறம் சித்தம் எல்லாம் அவரோட தான். இது எல்லா ரூபத்திலையும் பகவான் இருக்கிறதுனால சதுராத்மா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற 770வது நாமம் சதுர் பாவகா.
சதுர்பாவகனா என்ன அர்த்தம்? 4 விதமான புருஷார்த்தங்களுக்கு காரணமா இருக்கிறவர், 4 விதமான புருஷார்த்த ரூபமாவும் பகவான் தான் இருக்கார். எப்படி பாஷிகர் சொல்ற, தர்மார்த்த காம மோக்ஷாக்கிய, தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்த சதுஷ்டயம், 4 விதமான புருஷார்த்தம் பவதி. பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வித புருஷார்த்தங்களாகவும் பவதி உற்பத்தியத்தே அஸ்மாதி, அவர்தான் வந்து 4 புருஷார்த்தங்களாகவும் இருக்கார். அவர்தான் தர்மமா இருக்கார், அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமா இருக்கார், அவர்தான் காமமா இருக்கார், அவர்தான் மோட்சமாவும் இருக்கார். தர்மார்த்த காம மோட்சமா 4 விதங்களாவும் பகவான் தான் இருக்கார். இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்மாத் உற்பத்தியத்தை அஸ்மாத் இது, பகவான் இருந்துதான் இந்த 4ம் உற்பத்தி ஆகிறது. 2 அர்த்தம் எடுக்கிறோம். 4 புருஷார்த்தங்களும் பகவான் தான். வேற மீனிங் எடுத்தீங்கன்னா பகவான் இருந்துதான் இந்த 4 விதமான புருஷார்த்தங்களும் உண்டாகின்றன. அந்த காரணத்தினால பகவானுக்கு பேரு சதுர்பாவக அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் 771வது நாமம் சதுர்வேதவித். சதுர்வேதவித்துன்னு என்ன அர்த்தம்? 4 வேதங்கள் சதுர்வேதங்கள், அதை அறிந்தவர். வித்துனா அறிந்தவர். எப்படி ஆச்சாரிய சொல்றார்? யதாவத்து வேதி, அதான் யதாவத்துனா உள்ளது உள்ளபடி அறிந்தவர். வேதத்துல வந்து மர்மங்கள் இருக்கு. நாங்க ஏன் தெரியுங்களா சங்கரரை கொண்டாடுறோம்? சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப துக்கம் இருக்கு. என்ன துக்கம் அப்படின்னா, சங்கரரை கைவிட்டமே, சங்கரரை கைவிட்டோம். தெருக்கு தெரு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஆதிசங்கரோட சிலை தான் வந்து பாத்தீங்கன்னா, பெரியார் சிலை வந்துருச்சு எல்லா இடத்துலையும். பெரியார் சிலையை ஐடென்டிஃபிகேஷனா பண்றாங்க. கலைஞர் சிலையும் பெரியார் சிலையும் நம்ம பண்ணல, விட்டுட்டோம். சங்கர மடங்களும் ஆத்தியாத்மிகத்துல இருக்கிறவங்களும் இத்தனை கோயில் கட்டினவங்களும் விட்டுட்டோம். சங்கரர் என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியவே இல்லை. வேதத்துக்கு அர்த்தம் தெரியணும்னா சங்கர் இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிங்க நீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல போய் நிக்கிறேன். ரிஷிகேஷ்ல நிற்கும் போது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் கிராமர்னுவா, ஒரு பக்கம் தர்க்கணுமா, ஒரு பக்கம் நம்ம எங்க நிக்கிறோன்னு தெரியாது. ஒரு பக்கம் புராணங்கள் போயிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வேதம் போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன படிக்கிறது? என் ஜீவனம் ரொம்ப கம்மி தானே. நம்ம ஜீவனம் வந்து மோட்சத்துக்காக இங்கிருந்து கிளம்பி போயாச்சு ரிஷிகேஷ்க்கு. ரிஷிகேஷுக்கு கிளம்பி போனா ஒருத்தன் சொல்றான் தர்க்க சாஸ்திரம் படிக்கணும், கிராமர் படிக்கணும் அப்படின்றான். ஒருத்தன் படிக்கணும் என்ன சொல்றான்னா, இல்ல வேத அத்தியனம் பண்ணியே ஆகணும், வேதம் படிக்கணும்ன்றான். இன்னொருத்தன் பண்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல அதெல்லாம் தேவையில்லை, வந்து பாத்தீங்கன்னா வேற பண்ணணும் அப்படின்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறான். பார்த்தா எனக்கு சட்டையை கிழிச்சுட்டு நிக்கணும் போல இருந்துச்சு. எனக்கு சட்டையை கிழிச்சுட்டு பைத்தியமா அலை, நம்மளால முடியாது, மோட்சம்லாம் அடையவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ கன்ஃபியூஸ்டு இங்க இருக்கு சனாதன தர்மத்தை. இதெல்லாம் படிக்கிறது வேஸ்ட். பாகவதம் படி, 12 வருஷம் பாகவதம் படி அப்படின்னா. பாகவதம் 12 வருஷம் படிக்கும். பாகவதம் 12 வருஷம் படிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? பாகவதம் படிச்சு கூட முழுசாகலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம தவிப்பு வந்து பாத்தீங்கன்னா, வித்வான்கள் மத்தியில போனீங்கன்னா, சம்ஸ்கிருத காலேஜ் உள்ள நுழைஞ்சிங்கன்னு வச்சுங்களா, அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. அவ்வளவு சப்ஜெக்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன படிக்கிறது, மோட்சத்துக்கு என்ன படிக்கிறதுன்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சங்கரர் மட்டும் கிடைக்கல போச்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? கர்மம், அநேக உபாசனா மெத்தட். என்ன பண்றோம், ஏன், எதுக்கு ஒன்றும் தெரியாம போயிடும். சங்கர பாஷ்யம் தான் ரொம்ப இதானது. அப்ப சங்கரர் இல்லைன்னா வேதத்தை தெரிய முடியாது. வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சங்கரர் தேவைப்படுறாரு. இல்லைன்னா நம்மளால ஒரு ஐடியாக்கே வர முடியாது. அனந்த சாஸ்திரம் இருக்கு, நம்மளால என்ன எது அப்படின்னு தெரியாம போயிடும். இப்ப எனக்கு வந்து ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்துல கன்ஃபியூஸ் இல்லை, மோட்சமா இருக்குது. ஏன் தெரியுங்களா? யார் தெரியுங்களா பலம்? சங்கரர். ஏன் சங்கரர் அப்படின்னா, நம்மளால வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பார்க்க முடியும். வேதம் என்ன சொல்லுது மோட்சத்துக்கு, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒரு சர்வஜர் தேவைப்படுறாரு. யாரு? சங்கரர் சர்வஜரா இருக்கிறதுனால மொத்த வேதத்தையும் பார்த்து அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷ்யத்தெல்லாம் பண்றாரு. அப்ப சங்கர் அவதாரம் பண்ணி பண்றார். சாட்சாத் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வேதத்தோட அர்த்தங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடி அறிந்தவர் பகவான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட சுவாச காத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதங்கள். அதான் சொல்லுது யதாவத்து வேதி, உள்ளது உள்ளபடி வந்து பாத்தீங்கன்னா சதுர்ணாம் வேதானாம் அர்த்தவிதி. இந்த 4 வேதங்களுடைய அர்த்தத்தையும் உள்ளது உள்ளபடி அறியறதுனால சுவாமிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சதுர்வேத வித்து அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 772வது நாமம் ஏகபாத அப்படின்னு பேர். ஏகபாதன்னா என்ன அர்த்தம்? ஏகபாதோ அஸ்ய, பகவானுக்கு ஒரே ஒரு பாதம்.
அந்த ஒரு பாதமா இருக்கிறதுனால பகவானுக்கு ஏக்க பாதகர் பேர். பகவான் சொந்த ரூபத்தில் என்னவா இருக்க? எத்தனை பாதம் இருக்கு? மூணு 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 பாதங்கள், அகார உக்கார மக்கார 3 பாதங்கள் இந்த ஜெகத்து. அதுக்கப்புறம் அவர் வாஸ்தவத்தில் அவரோட பாதம் எது? பகவான் எங்க வாஸ்தவத்தில் நிற்கிறார்? இதெல்லாம் 3மே வந்து பார்த்தீங்கன்னா மாயாமயம். அப்ப சுவாமிக்கு வந்து ஒரே பாதம் தான். என்ன பாதம்? துரியம், அமாத்திரா. துரியம் தான் ஏக்கபாதம் அப்படின்னு பேர். பக்கத்தில் எழுதிக்கணும். ஏக்கபாதம்ன்றதுக்கு அர்த்தம் துரியம், ஒரே பாதம் தான் அவருக்கு. அதனால சுவாமிக்கு என்ன பேரு? ஏக்ககா பாதோ அஸ்ய இது ஏக்கபாத். திரிபாதஸ்ய மிருதாம் திவ்ய. இது நம்ம திரிபாத் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. திரிபாத்னா என்ன அர்த்தம்? 3 அடிகளை உடையவர். எங்க திருவிக்கிரம சுவாமி அவதாரம் எடுக்கும்போது 3 அடி வச்சார். ஆனா அவரோட அடி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கபாதம் தான். அப்ப ஏக்கபாதத்தை உடையதா, துரிய பாதத்தை உடையவரா இருக்கிறதுனால ஏக்கபாத்துன்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது பாதோசிய விஸ்வா பூத்தானி. இந்த மொத்த ஜெகத்தும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏக்க பாதத்துல, துரிய பாதத்துக்கு மேலதான் இந்த மொத்த பிரம்மாண்டங்களும் அந்த ஒரு பாதத்துக்கு மேல, துரிய பாதத்துக்கு மேல கல்பிதம். திரிபாதஸ்யா மிருதம் திவ்யா. அடுத்து கண்டினியூஷன் இருக்கு. பாதோசிய விஸ்வா பூத்தானி. ஒரு பாதத்துலதான் இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. மீதி 3 பாதங்கள் வந்து சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிர்த ஸ்வரூபமா இருக்கு. ஒரு பாதம் தான் இந்த மொத்த ஜெகத்தும். சுவாமியோட ஒரு பாதம். அதுக்கப்புறம் சொல்லுது விஷ்டபியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்து. கீதால 10:42 பகவான் சொல்றார். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஜெகத்தும் கிருஷ்ணம் ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்தும் ஏகாம்சேன ஸ்திதோ, என்னுடைய ஒரு அம்சத்துல தாரணம் செய்யப்பட்டதாக, தாங்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு, தாங்கப்பட்டதாக இருக்குன்னு பகவான் என்ன பண்றார்? நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பாதத்துல இந்த மொத்த ஜெகத்தையும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா இது பகவத் வச்சனா திச்ச. அதனாலையும் தெரியுது பகவான் எப்படிப்பட்டவர்? ஏக்கபாதக அப்படின்னு சுவாமிக்கு பேர். மொத்த 8 நாமங்கள் வாசிச்சிருவோம். ஓம் சதுர்மூர்த்தயே நமஹ. ஓம் சதுர்பாகவே நமஹ. ஓம் சதுர்வியூகாய நமஹ. ஓம் சதுர்கதயே நமஹ. ஓம் சதுராத்மனே நமஹ. ஓம் சதுர்பாவாய நமஹ. ஓம் சதுர்வேதவிதே நமஹ. ஓம் ஏகபதே நமஹ. ஓம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம யதே. ஓம் ராம 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 மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஒரு பாட்டத்துக்குள்ளார பஞ்சீகரண பாடத்தை சொல்லி முடிச்சாச்சு ஷார்ட்டா.